அதான் சார். இப்ப பஞ்சாப்ல கபடி வீராங்கனைகள் வந்து தாக்கப்பட்டிருக்காங்க. ஏதோ மேட்ச்ல நடந்த குளறுபடி காரணமா நடந்ததா சொல்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையா அங்க என்ன நடந்ததுன்ற தகவல் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? இப்ப வந்து அங்க நடத்துறது பாத்தீங்கன்னா ஒரு 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 யூனிவர்சிட்டி மேட்ச் நடத்துறாங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி கண்ட்ரோல்லயே நடத்துறாங்க. அந்த கண்ட்ரோலுக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு விளையாட்டு வீரர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்புமே இல்லைங்க. இது முதல்ல வந்து நம்ம வந்து முதல்ல தமிழ்நாட்டுல வந்து முதல்ல நாங்க தமிழ்நாடு அமைச்சர் கபடி சங்கம் முதல்ல ஒரு கண்டனம் தெரிவிச்சுக்கிறேன் நான். ஏன்னா விளையாட்டு வீரர்கள் பாத்தீங்கன்னா போன அளவு ஆண்கள் அணி போனாங்க, அன்னைக்கு அப்படித்தான் தாக்கப்பட்டாங்க. இன்னைக்கு பெண்கள் அணி போயிருக்காங்க, இவங்க தாக்கப்பட்டிருக்காங்க. எந்த பாதுகாப்புமே இல்லாம ஒரு யூனிவர்சிட்டிங்கிற ஒரு மேட்ச், ஒரு காலேஜை மட்டும் வச்சுக்கிட்டே ஒரு ஒரு மேட்சை நடத்தி இவங்க வந்து சர்டிபிகேட் வந்து அது யூஸ் ஆகும் ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த போட்டிகள் நடத்தி விளையாட்டு வீரர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாம இந்த கபடி நடத்துறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஆண்கள் கபடி போட்டி அப்பவுமே தாக்கப்பட்டாங்க. அதுக்கு எடுத்தாங்களா சார்? நடவடிக்கை எடுக்கணும். அந்த காலேஜ்காரங்க வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகிட்ட பசங்கிட்ட எழுதி வாங்குறாங்க. இந்த தப்புக்கெல்லாம் காரணம் நீங்க தான் எழுதி கொடுங்க அப்படின்னு எழுதி வாங்கிட்டு இவங்களை த்ரெட்டன் பண்ற மாதிரி பண்றாங்க. அப்புறம் எப்படி வந்து அந்த காலேஜ் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க? நீங்க எழுதி கொடுத்துட்டு போங்க, அப்பதான் உங்களை நாங்க விடுவோம் பிடிப்போம்னு மிரட்டுறாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் இதே ஒரு விளையாட்டுக்கு வந்து ஒரு இடத்துக்கு போனா ஒரு பாதுகாப்பு வேணும்ல. ஒரு யூனிவர்சிட்டி மேட்ச் நடத்துறவங்க யாராவது ஒரு கண்ட்ரோல் நடத்தணும். எந்த கண்ட்ரோலும் இல்ல, அவங்க காலேஜ் கண்ட்ரோலே நடத்தணும் அப்படிங்கிறப்ப விளையாட்டுக்கு போய் அப்புறம் எதுக்கு இந்த விளையாட்டு நடத்தணும்? நடத்த வேண்டிய அவசியமே இல்லையே இது. இல்ல, இதுல இந்த வீடியோல கூட பார்க்கும்போது தெரியுது, வீராங்கனைகளை வந்து ஆண்களே அங்க இருக்க அந்த பயிற்சியாளர்கள் மாதிரி இருக்காங்க, அவங்க எல்லாருமே வந்து தாக்குறாங்க. ஆமா, அதுதான் இதெல்லாம் வந்து அக்செப்ட். ஒரு லேடிஸ் மேட்ச் நடக்குது, லேடிஸ் மேட்ச்ல வந்து அங்க என்ன வேலை? அவங்களுக்கு ஜென்ஸ்க்கு என்ன வேலை? அப்ப யாரங்க வந்து உட்கார்ந்து அந்த மேட்சை வந்து ஆர்கனைஸ் பண்றா? அந்த மேட்ச் ஆர்கனைஸ் பண்ற இடத்துல வந்து என்ன அவங்க அந்த பொட்ட பிள்ளைகளுக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்தாங்க அவங்க? இப்ப நம்ம பிள்ளைங்க போயிருக்காங்க, நம்ம பிள்ளைங்க 4 டீம் போயிருக்குது, கிட்டத்தட்ட 60 பேர் போயிருக்காங்க. 60 பேருக்கு இவங்க என்ன பாதுகாப்பு கொடுத்தாங்க முதல்ல? அப்ப எதுக்கு ஆல் இண்டியா யூனிவர்சிட்டின்னு போட்டு எதுக்கு சவுத்துல இருந்து டீமை கூப்பிடுறீங்க? தமிழ்நாட்டுக்காரங்க எதுக்கு கூப்பிடுறாங்க? அவங்க கூப்பிடக்கூடாது இல்ல? இவங்க டீமை ஜெயிக்கணும், இவங்க டீம் நார்த்துக்காரன் போற ஜெயிக்கணும் அப்படிங்கிறது ஒரே இன்டென்ஷன்ல மட்டும் தான் அங்க மேட்சை நடத்துறாங்க. நடுநிலைமையும் கிடையாது, அங்க ஜனநாயகம் கிடையாதுங்க. நடுநிலைமையே கிடையாது. நடுநிலைமை இல்லாம இந்த போட்டி நடத்துறாங்க. எதுக்கு இந்த விளையாட்டு போட்டி நடத்துறவங்க? அவங்களே விளையாடி அவங்களே ஜெயிச்சுக்கிறதுக்கு சர்டிபிகேட் அவங்களே வச்சுக்க வேண்டியது. எதுக்கு இப்ப தமிழ்நாட்டுல இருந்து டீமை கூப்பிடுறாங்க? கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லையே. இல்ல, இதுக்கு முன்னாடி நடந்தப்பவும் எழுதி வாங்கி மிரட்டிட்டு இது பண்ணிருக்காங்க, அப்படிதானே? ஆமா, போனதுலயும் பசங்ககிட்ட அப்படித்தான், நீங்க தான் உங்களாலதான் பிரச்சனை நடந்ததுன்னு சொல்லி எழுதி வாங்கியிருக்காங்க. ஓகே, அதனால வந்து அது அடுத்த கட்ட நடவடிக்கை எதுவுமே எடுக்க முடியாது இல்லையா? அப்ப எப்படி எடுப்பாங்க? காலேஜ்காரன் உட்காந்து நீங்க வந்து டிசிப்ளின் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு எழுதி வாங்கினா அப்ப நீங்க அந்த பையன் படிக்க பாப்பாங்கன்னா வந்து அடுத்த காலேஜ் வந்து தொடர்ந்து படிக்கிறதானே பாப்பான். அதே நிலைமை இப்ப அந்த பொட்ட பிள்ளைகளுக்கு வந்திருக்குது. இப்ப இவங்க கிட்ட அந்த எழுதி வாங்குற மாதிரி எதனா பண்ணிருக்காங்க. எழுதி வாங்கிட்டு அவங்க கோச்ச வந்து என்ன பண்ணிருக்காங்க, தப்பு பண்ணிருக்காருன்னு சொல்லி போட்டு அந்த கோச்சை கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு மிரட்டுறாங்க. ஓ, இப்ப பஞ்சாப்ல ஸ்டேஷன்ல இருக்காங்க. ஆமா, ஸ்டேஷன்ல இருக்காரு. அந்த பிள்ளைங்க இன்னும் பொட்ட பிள்ளைங்க யாரும் சாப்பிடவே இல்ல. காலையில இருந்து சாப்பிடல, காலையில சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடல, யாரும் சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்காங்க, தர்ணா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்ப இங்க இருந்து கலெக்டர் ஆபீஸ் கிட்ட வந்து ஒரு புகார் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான அப்டேட் எதனா இங்க கவர்மெண்ட் எதாவது எடுத்தாங்களா? இல்ல, இவங்க நம்ம கவர்மெண்ட் வந்து அவங்க பேசியிருக்காங்க. அங்கேயும் போய் கலெக்டர் அங்க எஸ்பி எல்லாம் போயிருக்காங்க, ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் உடனே பேசியிருக்காங்க, பேசி அங்க உடனே கலெக்டர் எஸ்பி போயிருக்காங்க. இருந்தாலும் அந்த அந்த முதல்ல ஒரு கிரவுண்டா வந்து டீல் பண்ணணும். எடுத்த உடனே கொண்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வைக்கிறதுக்கு அது எது கபடி நடத்தணும்? ஒரு காலேஜ் யூனிவர்சிட்டி மேட்ச்கள் நடக்கிறப்போ அந்த இடத்துல வந்து ஒரு உரிய பாதுகாப்பு இல்லாதப்போ அந்த பிரச்சனை வரப்போ மட்டும் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்றது எதுக்காக உட்கார வைக்கிறாங்க? அது கரெக்டா? முதல்ல பாதுகாப்பு கொடுத்திருந்தா அந்த இடத்துல இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்காதுல்ல. ஓகே, இப்ப இதுக்கு தீர்வா என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சாரி, நீ வருங்காலத்துல யூனிவர்சிட்டி மேட்ச் எல்லாம் நடத்தினா ஒரு சரியான முறையில வந்து நடுநிலைமையோட மேட்ச் நடத்தணும் சார். நடத்தக்கூடாது சார். யாரு பாதுகாப்பும் கிடையாது, என்ன ஒரு அங்க கேட்கறது கூட நாதி கிடையாது நம்ம தமிழ்நாட்டுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.